சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் ஆட போறாரா இல்லையா அப்படின்ற ஒரு தகவல் ஒரு பக்கம் வெளியாயிருக்குது. ஏன்னா போன மேட்ச்ல அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு இருந்தது. ஒரு குரூஷியலான டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது கூப்பர் கான்லி வந்து ஸ்ட்ரெயிட்டா அடிக்கும் போது அந்த பால் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மேல பட்டுட்டு அப்பயே வழியில துடிச்சாரு, சுருண்டு உளுந்து போன தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அவரால் கரெக்டா பேட்டும் பண்ண முடியாம அவுட் ஆயிட்டார் இல்லையா. இப்போ அந்த இன்ஜுரி வந்து பெருசா இருக்கா, என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி இருக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய கன்சர்ன்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய கன்சர்ன்லாம் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் ஃபிட்டா தான் இருக்காது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்லயுமே வந்திருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரும் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருந்தது. ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் நாட் அவைலபிள், இஸ் அன்ஃபிட், இஸ் ரூல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பா ஏப்ரல் 1 வேறவா, இதுதான் சாக்குன்னு நிறைய பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷனும் கொடுத்திருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ்.